குட் மார்னிங். பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? டாக்டர் டாக்டர் உங்க அம்மா ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. எனது கடிதமா? எங்க அம்மாவுக்கு வேலையே இல்லை. வாரம் வாரம் லெட்டர் அனுப்பிட்டே இருக்க வேண்டியது. நான் எவ்வளோ பெரிய டாக்டர், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். கண்ணு தெரியாத அம்மா வாரம் வாரம் லெட்டர் அனுப்பிட்டே இருக்காங்க. இதை போடுங்க. பேஷண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க. டோக்கன் நம்பர் 1 ஜோசப் வாங்க. டாக்டர் வழித்து டாக்டர் காமாதி டாக்டர் வழித்து டாக்டர் காமாதி டாக்டர் டாக்டர் வழித்து டாக்டர் காமாதி டாக்டர் வலிக்குதா? டாக்டர் காமாதி டாக்டர் வயிறு தானே வலிக்குது. எதுக்கு நெஞ்ச முடிச்சிருக்கீங்க? வாங்க உட்காருங்க. டாக்டர் வழித்து டாக்டர் காமாதி டாக்டர் இருங்க, நான் பார்க்குறேன். உங்க நிலைமை இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர். நர்ஸ், அந்த டேப்லெட் எடுங்க. டாக்டர் என்கிட்ட 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யுது. உங்களுக்கு எது வேணும்? ஃபாஸ்ட்டாக டாக்டர். சரி, இந்தாங்க. இது காலையில் ஒன்று சாப்பிடுங்க, இது மதியானம் ஒன்று சாப்பிடுங்க, நைட்டு உயிரோடு இருந்தீங்கன்னா ஒன்று சாப்பிடுங்க. என்ன டாக்டர்? இது வந்து நைட்டு உயிரோடு இருந்தீங்கன்னா ஒன்று சாப்பிடுங்க. டாக்டர் சரியாச்சு டாக்டர். இதை தானே நான் எதிர்பார்த்தேன். ஃபீஸ் 10,000 கட்டிடுவோம். 10,000? அடுத்த பேஷண்ட் வர சொல்லுங்க. டோக்கன் நம்பர் 2 மைக்கேல் வாங்க. ஐயோ டாக்டர், டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், வயிற்று போடுங்க காப்பாத்துங்க டாக்டர். வயிற்றுல தானே ஓடுது, நீங்க ஏன் ஓடுறீங்க? காப்பாத்துங்க டாக்டர், வயிற்று போடுங்க டாக்டர். சரி ஓடாதீங்க, உட்காருங்க. ஐயோ டாக்டர், அங்க டாக்டர், இப்போ டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். சரி இருங்க, பார்க்குறேன்.
உங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு நிறைய ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது வரும். ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பரவாயில்லையா? எங்கள் அப்பா நான் ஜஸ்ட் போனது ஏதாவது பிரச்சனை காப்பாற்று. சரி நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். இவர் கூட்டிட்டு போய் எக்ஸ்ரே, ஸ்கேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாத்தையும் எதையுமே விடலாம். இங்க வாங்க. டாக்டர் எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு, ஒன்றை தவிர டாக்டர். என்ன ஸ்கேன் எடுக்கணுமா? ஆமாம் டாக்டர். சரி, அந்த இந்தியன் ஸ்கேன் எடுங்க. ஆமாம் டாக்டர். கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஐயோ டாக்டர், என்ன ஒர்க் எடுக்கிறீங்க? இதுதான் இந்தியன் ஸ்கேன். பின்னாடி எடுத்தாதான் முன்னாடி வரும். இது பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கும். ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்க வயித்துல எரி இருக்கு. அடே எரியா? ஆமா, எரியா? அடே என்ன சொல்றீங்க? நீங்க எரியா? ஆமா, இன்னும் 1/2 மணி நேரத்துல எரியோட குடல்லாம் சாப்பிட்டு நீங்க இன்னும் 1/2 மணி நேரத்துல இறந்துடுவீங்க. காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்திடலாம், ஆனா செலவு எது எக்ஸ்பென்சிவா இருக்கும். பரவாயில்லையா? இருங்க காப்பாத்து. நர்ஸ், அதை மாத்தி ரேங்கில் இருங்க. இதான் டாக்டர். நான் இது சாப்பிடுறேன். சரிங்க டாக்டர். தண்ணி. இதுதான் மார்டின் ரேங்கிலர். எலி உள்ளே சாப்பிடும், வெளியே வந்து சாப்பிடும். அடே சிஸ்டர் டாக்டர். 10 லட்சம் கட்டிங்க. அடே 10 லட்சமா? ஆமா, இவ்வளோ டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வாமிட்டாக எடுத்திருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இதுக்கெல்லாம் யார் காசு தருவாங்க? நீங்க தான் காசு தருவாங்க. டாக்டர். சரி, 1 லட்சம் கட்டி போங்க. ஹாஸ்பிட்டல் நாய் போச்சு. அதான் எலிமா நான் தின்னு போயிட்டேன். செத்துருக்கீங்க. போய் சேர்ந்துட்டேன். ஹலோ டாக்டர், அம்மா. டாக்டர், உங்க அம்மா இறந்துட்டாங்க. இது இறந்துட்டாங்களா? ஆமாங்க டாக்டர். எங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் வந்துருச்சு நாளைக்கு. டாக்டர், உங்க அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கடிதம் போட்டுருக்காங்க. நீங்க தான் அசால்ட்டா விட்டுட்டீங்க. போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் இரு கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது இரு கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்து கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். முன்பு
நீ வெளிச்சமாகி என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாக மாறி சமுதாயத்திற்கு நன்மை வைச்சேன். ஆம் ஆண்டவரே, இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்து வந்தேன். இனிமே ஆண்டவர் கூறியபடி இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன்.